கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது. இத்தனை வருடங்களாக நான் இருந்த தவத்திற்கு இன்று பலன் கிடைத்து விட்டது. என்ன சொல்கிறீர்கள்? கருடா, இனிமேல் பூமிக்கடியில் உள்ள செல்வங்கள் எல்லாம் என்னுடைய. விரைவில் குபேரனாகி விடுவேன். தங்கள் பேச்சு எனக்கு புரியவில்லை தந்தையே. விரைவில் புரியும் குழந்தாய், விரைவில் புரியும். மகாதேவனின் எஸ்டேட்டில் 400 ஆண்டுகளாக வாழும் அற்புதமான சக்தி படைத்த 2 ராஜநாகங்கள் இருக்கின்றன. அவைகளை பிடித்து என் மந்திர சக்தியால் நான் கட்டி போட்டால் பூமிக்கடியில் இருக்கின்ற எல்லா செல்வங்களும் எனக்கு கிடைத்துவிடும். அதன் பிறகு இந்த அகிலமே எனக்கு அடிமையாகும். என் தங்க கட்டி. ஏங்க, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஏன்? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நாளைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை இருக்குல்ல? நான் மறக்கல. காலம் காலமா நம்ம வம்சத்தை காப்பாத்திட்டு வர நாகதேவத பூஜைக்கு கண்டிப்பா போறோம். அன்னபூர்ணா, நீ நாகதேவதைக்கு பூஜை பண்ணிட்டு இரு. நான் போய் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வரேன். சரிங்க. எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் தாயே. என்ன பண்ணுவேன்? கையில கிடைச்ச செல்வத்தை விட சொல்றியா? அன்னபூர்ணா, அந்த மந்திரவாதியின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக உன் மகனை பலி கொடுத்து விட்டாய். நீ செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். மீண்டும் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்படி நாங்கள் வரம் தருகிறோம். ஆனால் ஒன்று, குழந்தை பிறந்தால் நீ இறந்து விடுவாய். உனக்கு குழந்தை வேண்டுமா வேண்டாமா என்பதை நீயே முடிவு செய்து கொள். எனக்கு எனக்கு குழந்தைதான் வேணும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. எந்த பொண்ணும் தனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லவே மாட்டா. நான் செத்தாலும் பரவாயில்ல, வம்சம் வளர்றதுக்கு குழந்தை வரத்தை தயவு செஞ்சு கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. அப்படியே ஆகட்டும். இதுதான்ப்பா நாகமண்டபம். இங்க இருக்கிற நாகதெய்வம் வரம் தந்ததால தான் நீ பிறந்த. இவங்கதான் உன்னை காப்பாத்துறவங்க. பாப்பா, இந்த எஸ்டேட் எல்லாம் உன் அப்பா அதுதான். இவ்வளவு பெரிய இடம் எங்க அப்பாவுதான். அளவுக்கு அதிகமான செல்வம் சேர்றப்போ ஆபத்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. யாருகிட்டையும் நீ மகாதேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடாத. நீ யாருன்னு தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்து. சரி, நான் சொல்லல. பொண்ணுமா, நான் போய் இந்த எஸ்டேட்டை சுத்தி பார்த்துட்டு வரட்டா? போயிட்டு வாப்பா.
காதல் பிரேமை உன்னால் கண்டேன் ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டேன் ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ மோகம் கொண்ட பூமி வானை பார்க்குதே முத்தங்கள் குஞ்சியே தொட்டு கொள்ளுதே ஓடும் மேகம் ஒன்று எட்டி பார்க்குதே மலைதனை அணைத்தே மிதந்து போகுதே ஆசையினாலே மனம் என்று ஆடுது இங்கே உன்னை கண்டு அழைக்குது உன்னை அள்ளிக்கொள்ளவே சரசங்களாட வா என்னிடம் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டேன் ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ வெள்ளி உன் புன்னகை உன்னை நீ எந்தன் மணிமாளிகை உனக்காகத்தானே உள்ளங்களே உன்னால் கண்டேன் சொந்தங்களே மணக்கின்ற நான் உன் மலரல்லவோ மடிமேல் சாய்ந்தே கதை சொல்லவோ துடிக்கின்ற வந்தோ நீதானே அழைக்கின்ற செந்தோ நான் தானே முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டே ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டேன் ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ தம்பி தம்பி உங்களுக்கு பால் கிடையாது, நான் உங்களோட பேசவும் மாட்டேன். என்ன முறைக்கிறீங்க? பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேணாம். நிஜமாவே நான் கோவமா தான் இருக்கேன். அப்பா, கோவமா இருக்கேனாலும் விட மாட்டீங்களே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? நேத்து என் கனவுல ஒரு வாலிபனை பார்த்தேன். அவரு எவ்வளவு அழகா இருந்தாரு தெரியுமா? அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமும் வரல, சாப்பிடவும் பிடிக்கல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை. அவர் நிஜமாவே இருக்காரா?
அவரை இப்ப எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அவரை காட்டுறீங்களா? இவதான் என் கனவுல வந்த பொண்ணு. நாகராஜாவுக்கு என் மேல எவ்வளவு கருணை. கனவுல வந்தவரை என் கண்ணுனாலே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இவ கண்கள் 1000 கதை பேசுது. இவ முகத்துல பௌர்ணமி ஒளி வீசுது. கள்ளம் கபட இல்லாத முகம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவ சிரிச்சா அதை கேட்டு இந்த உலகமே மயங்கும். இத்தனை நாள் இந்த ஏழை மனசை ஏங்க வச்சுட்டு இவர் எங்க போயிருந்தாரு? இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தேவதைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்ததுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியுது. இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. என் கனவுல வந்த பொண்ணை நான் நேர்லயே பார்த்தேன். இனி அவ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. அவ யாரு? அவ மறுபடியும் வருவாளா? அவளை நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும். உன் பேர் என்ன? நாகம்மா. உங்க பேரு? சிவா. உன் வீடுங்க? அங்கேயா? நம்ம சிவாவா? சகோதரா, சீக்கிரம் இங்க வரா. வந்துட்டேண்ணே. அண்ணே, என்னண்ணே? சிவா யாரோ ஒரு பொண்ணோட நம்ம எஸ்டேட்ல சுத்திட்டு இருக்கானா? ஐயோ, விஷயத்தை கேள்விப்பட்டு அப்படியே விட்டுட்டா அது நமக்கு தானே டேஞ்சர். உடனே ரவுடி ராபர்ட்டுக்கு போன் பண்ணி அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹலோ ராபர்ட். ஏய், என்ன கேட்டுட்டு இருக்க? உங்க மனசு சொல்ற வார்த்தைகளை கேக்குறேன். என்ன சொல்லுது என் மனசு? உங்களுக்காகவே நான் பிறந்திருக்கேங்குது, எனக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்குது. நம்ம 2 பேரோட அன்பு என்னைக்குமே அழியாததுங்குது. அப்படியா?
யார் நீங்க? உங்க மாமா அனுப்பி வச்ச ஆளுங்க. சீக்கிரம் போடா. ரவுடிங்க. அவங்க ஏன் உங்களை துரத்துனாங்க? என்ன கொல்றதுக்கு. அவங்க உங்களை கொலை செய்ய வர்றதுக்கு காரணம்? அதுக்கு காரணம் என்னோட தாய் மாமனுங்க. அவங்களுக்கு நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? அநியாயம் பண்ணது நான் இல்ல, எங்க அப்பா. என்னங்க இது? ஆம், என் பேர்ல கோடிக்கணக்கில் சொத்து எழுதி வச்சு எனக்கு அநியாயம் பண்ணிட்டார். தன்னோட பிள்ளை பேர்ல சொத்து எழுதி வைக்கிறது அநியாயம்ங்கிறீங்களா? ரொம்ப அநியாயம். நான் ஒரு ஏழையா பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா கேடுகட்ட பணத்தால அந்த அயோக்கியனுங்க என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ஒரு பெரிய கதை. அந்த கதை எனக்கு தெரிஞ்சாவணும். உங்க சந்தோஷத்துல எனக்கு பங்கு இருக்கிற மாதிரி உங்க வேதனையில எனக்கு பங்கு இருக்கு. உங்க மனசுல இருக்கிற வேதனை என்ன சொல்லுங்க சிவா. சொல்றேன். நான் பிறந்தது மெட்ராஸ்ல. எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர். இங்க எங்களுக்கு ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கு. எனக்கு தாய் இல்லை. என் மாற்றான் தாய்க்கு 2 அண்ணனுங்க, வேணுகோபால், நந்தகோபால். அவங்க 2 பேரும் என் அப்பாவை மிரட்டி மூலையில உட்கார வச்சுட்டானுங்க. என்னைய சித்திரவதை பண்ணானுங்க. சிவா, என்ன மாமா? அட முட்டாளே, நான் என்ன புலியா? என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? பக்கத்துல வாடா. எதுக்கு மாமா? நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? மேல என்ன இருக்கு? பூமி. ஓ, கீழே என்ன இருக்கு? ஆகாயம். சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். 2 + 2 எத்தனைன்னு சொல்லு. 2, 6. ஆஹா, உன்னை நான் நல்ல அறிவாளியா வளர்த்துட்டேன்டா. என் கேள்விக்கெல்லாம் கரெக்டா நீ பதில் சொல்லிட்ட. ரைட். அடுத்ததா நான் உனக்கு சக்தி இருக்குதான்னு டெஸ்ட் பண்றேன். இந்த நாய்க்குட்டியை நீ சவுக்கால அடிக்கணும். அடி. வேண்டாம் மாமா, சவுக்கால அடிச்சா நாய்க்குட்டிக்கு வலிக்கும் இல்ல. ராஸ்கல், இங்க நீ எனக்கே அட்வைஸ் பண்றியாடா? இப்ப இத நீ அடிக்கிறியா இல்ல நான் உன்னை அடிக்கட்டுமா? அடிக்கிறேன் மாமா. சாரி ஜிம்மி, மாமா என்ன அடிச்சிருவாரு. அதனாலதான் நான் உன்னை அடிக்கிறேன். ஆவி பயல, அயோக்கியா, கொலகாரா, வாயில ஜீவன் அடிக்கிறியா? உன்ன
வீட்டுல உட்கார்ந்து தண்ட சோறு திங்கிறது இல்லாம நாய வேற அடிக்கிறியா? வரேன்டா மாமா 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 தாய் கூட்டு பாயல தடிமாடு மாதிரி வந்து மோதி நான் குடிக்க இருந்த பிராந்தி கீழே கொட்டிட்டா. ஒரு சொட்டு பிராந்தி கீழே சிந்தினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன்டா உதவாக்கிற ராஸ்கல். சரி மாமா, சின்ன மாமா அடிச்சாரு, அதான் இங்க ஓடி வந்தேன். நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அடிச்சிருப்பா. நான் ஒண்ணும் தப்பு செய்யல, நாய்க்குட்டி அடிக்க சொன்னாரு, அதை அடிச்சேன். பொய்யினா பொய். நீதான் போய் சொல்ற. உதைச்சேன்னா பாரு, நாங்க 2 பேரும் செத்து போன ஹரிச்சந்திர ராஜா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க. செத்தால எங்க வாயில பொய்யே வராது. அண்ணா சின்னமா 2 மாமா சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க. சின்னமா அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சின்னமா நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அதனாலதான் உன்னை அடிக்கிறாங்க. தங்கச்சி, இந்த பையன் சாதாரண பையன் இல்லம்மா. யாரும் இல்லாத சமயம் பார்த்து நம்ம ஜிம்மிய சவுக்கால அடி அடி அடிக்கிறாமா? இல்ல சின்னமா, இவங்க சொல்றது போய். சின்னமா நான் எந்த தப்பு செய்யல, உங்க மேல சத்தியம். இவங்க சொல்றது போய். பல்ல உடைச்சிருவேன். அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? எங்க மேல உள்ள ஆத்திரத்தை அந்த நாய் மேல காட்டுறியா? விடாதீங்கண்ணா, நல்லா இவனை அடிங்க. அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். அப்பா ஏன் என்ன காப்பாத்தல? அவங்க என்ன பண்ணாலும் அப்பா ஏன் சும்மா இருக்காரு? உன் சித்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு காலத்துல உங்க மாட்டு கொட்டகையில தானி அள்ளி கொட்டிட்டு இருந்தவங்க. அவங்க பொல்லாதவங்க. உங்க அம்மா உன்னை பெத்துட்டு செத்ததுக்கு அப்புறம் நான் சொந்த வேலையா என் ஊருக்கு போயிருந்த நேரத்துல உன் சின்னம்மா உனக்கு ஆயாவா இந்த வீட்டுக்கு வந்தா. தண்டச்சுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து இருந்தா ஒரு வேலையும் நடக்காது. நம்ம எஸ்டேட்டை லீஸுக்கு எடுத்திருக்காங்களே, அவங்க வந்திருக்காங்க. இந்த கோட்டை மாட்டிக்கிட்டு சீக்கிரம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. இந்தாங்க, இதுல 8 லட்சம் ரூபாய் இருக்கு. நம்ம டீ எஸ்டேட் பிசினஸ் நல்லா நடக்குதுல்ல? நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நாங்களே குத்தகையை கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் 4 நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றோம். அப்ப நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான். ஏன் தெரியுமா? நீ எனக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கல்ல, அதனாலதான். அப்பா, இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் பிறந்ததும் ஜோசியர் என்ன எழுதி தந்தாருன்னா, நான் கால் வைக்கிற இடத்துல செல்வம் கொழிக்குமா. என்னங்க, எனக்கு 2 லட்சம் ரூபாய் தரீங்களா? உங்ககிட்ட தர்றதுக்கு இது சாணி இல்ல, பணம். இது பணம்னு எனக்கும் தெரியும். கொடுங்க 2 லட்சம் ரூபாய். நீ கேட்டதும் லட்ச லட்சமா கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல. கேட்டீங்களானே உங்க மாமா பேசுறத? இளம திரும்புது போல இருக்கு, அதான் கெத்தா பேசுறாரு. ஆத்திரப்படாதீங்க, அப்பா வரட்டும். இந்த கிழவன் கொழுப்பு தானா இறங்கும். வண்டி அப்படி அமைக்க வாசி நிறுத்து. நான் சொல்ற வரைக்கும் பின்னாலே ஊத்தின்னு போ. நிறுத்தக்கூடாது, ஜாட்டியாலே அடிப்பேன். போயினே இரு. அப்படியே போ. தங்கமே, இந்த மாதிரி பொருளே ரோட்ல கிடக்குது, கவனிக்க நாதிக்குதா? என்ன வாசனை! எல்லாரும் கஸ்தூரி வாசனை தான் டக்கரு, கஸ்தூரி வாசனை தான் டக்கருங்கிறாங்க. ஆனா அத்த கூட மிஞ்சிற வாசனை இந்த சாணியில தாண்டிக்குது. துண்ணுடாதியா, உரிச்சு போடுவேன் தோலை. இது நம்ம வீட்டு தெய்வம்.
நாம இந்த அளவுக்கு வசந்ததுக்கு இதாண்டி காரணம். இதா காரணம்? நாம இந்த அளவுக்கு வசந்ததுக்கு என் பொண்ணு தனலட்சுமி தாய காரணம். வணக்கம் மாப்பிள்ள, சௌக்கியமாகிறியா? என் பொண்ணு உன்னை பார்த்துட்டு வர சொல்லிக்குது. நான் இது மேல இப்படி உட்காந்துக்கிட்டா உன் பொஞ்சாதி என்ன உன்னாண்ட என்னத்துக்கு அனுப்பிச்சுக்குதுன்னு உனக்கே தெரியும். எதுக்காக அனுப்பினாலும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு உங்களுக்கும் தெரியும். இது என்னது இது? மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க மாப்பிள்ள. நான் கொண்டாந்த சாணி ஆணையா சொல்றேன், நான் தட்டுன வரட்டி ஆணையா சொல்றேன். நம்ம புள்ளாண்டானுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறானுங்க. உன் மனசுக்கே என் வீட்டுக்காரிக்கு என்ன செலவாகும் தெரியும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும், அவ்வளவுதான். உதச்சா 32 பல்லு உதிர்ந்து போயிடும். நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது உங்களை மாதிரி தண்டச்சோத்து கலந்தீங்க வாயில கொட்டுறதுக்கு இல்ல. வேற எதுல கொட்டுவேன்? இன்னும் தைரியம் இருந்தா எங்களை பார்த்து தண்ட சோறு துண்ட கழுதைங்கன்னு சொல்ற. இந்த போட்டோவை பார்த்துட்டு கொடுக்குறியான்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லு. கொடுக்குறேன். ஏடி இன்னத்துக்கு ராத்திரி வேலை இதை போல அலங்காரம் பண்ணிக்கிறேன்? நமக்கு என்ன இன்னைக்கு பஸ் நைட்டா? படுக்க போற சமயத்துல மேல போட்டுங்கிற நகை எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு படாண்டி என் மேல குத்தி கித்தி தொலைக்கு போகுது. என் உடம்புல நகை இல்லன்னா எனக்கு தூக்கமே வராதியா? இவ பெரிய தங்க சுரங்கத்திலேயே பிறந்தவா. ஆமா, நான் பெரிய தங்க சுரங்கத்திலேயே பிறந்தவதான். வைர கடல்லயே குளிச்சவதான். பட்டு மெத்தையிலேயே படுத்து பவுசா தூங்குறவதான். பொத்திக்கிட்டு படியா. நீ படுடி மூடின பெருசா பேசுறதுக்கு வேண்டாம். கேள்வி மூஞ்ச மோரையும் பத்தி அதுக்கு வரட்டி மாதிரியாகுது. சாணி தட்டிடுவேன். என்னத்துக்கு கூற? அம்மா ஏதோ குத்திடுச்சியா? நான் தள்ளி பட்டுக்கிறேன். நான் ஒண்ணுமே செய்யலையா? என்ன குத்துனது? இதாயா? அது உன் முடிடு. இதா என்ன குத்திடுச்சியா? ஐயோ, நான் இத சரியான நேரத்துல பார்க்காம இருந்திருந்தா ராத்திரி எல்லாம் என்ன குத்தி குத்தி நான் ஒரு வழி ஆயிருப்பேனே. அவ்வளவு கூர்த்தாகுதே, குடு பாப்பா. கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி. மேல போட்டுங்கிற நகைங்க உன்னை குத்தல, இந்த முடி உன்னை குத்தி பிடிச்சா. என்ன யோசனை பண்ற? நான் என்னவோ யோசனை பண்ணிட்டேன். உனக்கு என்ன? படு கம்முன்னு. நீ அதை மட்டும் தான் பண்ணுவேன், வேற என்ன பண்ணுவேன்? தள்ளி படுற கழுவி போயில கப்படிக்குது.
மாதிரி காலங்கத்துல கூதுங்கடா. ஒண்ணுமே இல்லையா? உடம்புல தான் சேலைய சுத்திக்கிற ஒண்ணு இல்லையா? ஐயோ சேலை இல்லையா? நகை. நகையா? என் நகையை காணோம். ஐயோ பீரோ திறந்து கிடக்குது. நகை. ஐயோ 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 ஐயோ. என் நகை. உள்ள இருந்த துட்டை காணோம். துட்டு காணந்துச்சு 50,000 ரூபாய். ஆமாடி. காணுமா? ஆமா. ஐயோ என் நகையை உன் காணோம். நகை போனா போய் போதே. துட்டு காணோம். நான் பதறங்கிற நகையை பத்தி பேசிக்கிறேன். ஐயோ ஐயோ திருட 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 கட்ட முடியுங்க. என்ன? ஐயோ கோமணத்துல யாரு கட்டி நின்று மூடுங்க வாயை. நகையை திருடுறதுக்கு சாவி தேவையில்லை. ஆனா அந்த பீரோ கதவு திறந்து கிடக்கிறத பார்த்தா அந்த திருட்டு பய டூப்ளிகேட் சாவியை தான் உபயோகப்படுத்தி இருக்கணும். வெளியில இருந்து வர்றவனுக்கு டூப்ளிகேட் சாவி எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? சகோதரி, அந்த திருட்டு பையில கண்டுபிடிக்கிறதுக்கு உன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ திருட்டு பை மவனே, நான் போட்டிருந்த நகையில நான் தூங்குற போய் அமிக்கிட்டியேடா. அவனை நல்ல பாம்பு கொத்த. அவன் அப்பா அம்மா வாந்தி பேதி வந்து சாவ. அவனை பெத்தவங்களையும் மத்தவங்களையும் யம தர்மராஜா கொத கொதன்னு கொதிக்கிற எண்ணெயில போட்டு போண்டா. அம்மா, நீ திருடன என்ன வேணாலும் திட்டு. பாவம் அவனை பெத்தவங்களை ஏன் வாய்க்கு வந்தபடி திட்டுற? நான் என்ன நினைக்கிறேன்னா இது வீட்டு திருடன் கைவரிசையா தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா நாயை வரவைடா. நாய் வரட்டும். அந்த நாயே அந்த திருட்டு பையில நறுக்கு. ஐயோ, என் உடம்பு 36 இன்ஜெக்ஷன் எல்லாம் தாங்காது. அதாவது வெறி நாய் கடிச்சா 36 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போலீஸ் நாய் இருக்கு, அது கடிச்சா 86 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் புடிச்சிட்டு வரேன். நாயா? திருடன ஏன்டா என் மகனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? திருட்டு வேலை பண்ணதால அடிச்சேன். இந்த வயசுல இவனை உதைச்சி திருத்தாம போனா நாளைக்கு கொள்ளக்காரனா மாதிரி ஜெயிலுக்கே போயிடுவான் இவன். மூடுறாவாய. என் மகன் திருடனா? திருட நீதான். பகல் கொள்ளக்காரன் நீதான். ஆமா, சும்மா நிறுத்துடா. ஏன் உப்ப தின்னு உடம்பு கொடுத்த ஆத்திரத்துல கண்ணு குருடாயி ஏன் முன்னாலே என் மகனை அடிச்சு உதைச்சு விரட்ட பாக்குறீங்களாடா? என் மகன் சிவா எங்க வம்சத்தோட வாரிசு. சிவா எங்க வீட்டு குலவழக்கு, இந்த வீட்டு எஜமா. நீங்க திக்கிற சோறு அவனோடது, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் அவனோடது. அவன் என்னைக்காவது ஒரு நாள் தைரியத்தோட உங்க எதிரில வந்து நின்னு, ஏய் என் கடனை தீருங்கடா, கழுதிங்களா உங்க மூஞ்சில காரி துப்புனா தெரு தெருவா நீங்க பிச்சை எடுக்க வேண்டியதுதான்டா, பிச்சை எடுக்க வேண்டியதுதான். என்ன இன்னைக்கு மாப்பிள்ள திடீர்னு மதம் பிடிச்ச யானை மாதிரி குதிக்கிறாரு? இன்னைக்கு மதம் பிடிச்ச யானையா மட்டும்தான் இருக்கேன். இன்னும் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நாளைக்கு நரசிம்ம அவதாரமே எடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம். இந்த திருட்டுக்கு காரணம் உங்க மகன் தான். ஒண்ணு குடும்பத்துக்கு கண்ணடி. சிவாவுக்கு தாயா இருக்கான்னு என் வீட்டுல நீ காலடி வச்ச. ஆனா அந்த வார்த்தையை காத்துல விட்டுட்டு ராட்சசியா மாறிட்டியடி. சத்தியமா சொல்றடி, திருட்ட பண்ணது ஓ அண்ணனுக்குதான். வாடா சிவா. ஏன் போய் நீங்க அழைச்சிட்டு வந்த? நான் அங்கேயே அவங்க கையால செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ அது நீ நிம்மதியா இருந்திருக்கலாம். அப்பா 20 வருஷங்களா உன் முகத்திலயோ இல்ல என் முகத்திலயோ ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. எதுக்கா இப்படி பயந்து பயந்து உயிர் வாழணும்? உன்னால ஏன்பா அவளை துரத்த முடியல? அந்த பாவங்கிட்ட நீ ஏன்பா பயப்படுற? ஏன்பா ஏன்பா சொல்லுப்பா. அப்பா, நிஜமா உன் புள்ள மேல உனக்கு பாசம் இருந்தா இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். ஏன் மேல சத்தியமா சொல்றேன். சிவா, அந்த அயோக்கியங்க எதுக்காக உன்னை சித்திரவதை பண்றாங்க? ஏன் உன்னை ஒரு கோடையா வளர்த்தாங்கன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். சிவா, தேவதையாட்ட இருந்த உன் தாய் செத்ததுக்கு அப்புறம் குழந்தையா இருந்த உன்னை வச்சு கஷ்டப்பட்டு இருந்தேன். நம்ம மாட்டுக்குட்டையில சாணி அள்ளி கூட்டிக்கிட்டு இருந்த தனலட்சுமி உன்னை அன்போட பாத்துக்கிறேன் நாடகம் ஆடி உனக்கு சித்தி ஆயிட்டாப்பா. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. அவ உன்கிட்ட அன்பு காட்டினது உனக்காக இல்ல, அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வீட்டுல கால் வச்சது உனக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் என் ஆஸ்தி எல்லாத்தையும் உன் பேர்ல எடுத்துட்டேன்ப்பா. அந்த சதிகாரங்க போட்ட திட்டத்தை நான் முறியடிச்சிட்டேன். ஆனா அவங்க சந்தோஷமா இங்க வாழணுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க. செய்யாத ஒரு கொலைப்படியை சுமந்து நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன். அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இந்த வீட்டுல நான் வாயிருந்து ஊமையா உன்னை யாரு சித்திரவதை பண்ணாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கண்டா. நமக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த கஷ்டம்? ஆயா, என் மகனை யாருக்கும் தெரியாம
கொஞ்ச நாளைக்கு எஸ்டேட்ல கொண்டு போய் வச்சிரு. அந்த அயோக்கியனுங்க ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு இவனை கொலை செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. இனிமே நீதான் இவனை காப்பாத்தணும். சரிங்க முதலாளி. பொன்னம்மா யாரு? அவங்க எங்க வீட்டு ஆயா. என்னை என் தாயோட அதிகமா பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்கதான் எனக்கு தாய். வா, அவங்கள ஒண்ணு காட்டுறேன். பொன்னம்மா. என்னப்பா? பொன்னம்மா, யார அழைச்சிட்டு வந்திருக்கான்னு பாரு. யாரப்பா இந்த பொண்ணு? பாக்குறதுக்கு தங்க பதுமை மாதிரி இருக்கா. நீ எதுக்காக ஐயா கூச்சப்படுற? நீ ஆம்பளை, உன் கையோட தான் அழைச்சிட்டு வந்துட்டல. யாருன்னு சொன்னாதான் என்ன? அதான் பொன்னம்மா, அன்னைக்கு சொன்னல அந்த பொண்ணுதான். என் கண்ணு, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். உன் பேரு என்னம்மா? நாகம்மா. அப்பா பேரு? மருதையா. ஓ, அப்ப நீ நமக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. எனக்கு குழந்தைங்க ஏது பொன்னம்மா? பின்ன நாகம்மா சொன்னாலே நான் அப்பா பேரு மருதையான்னு. அவ என் வளர்ப்பு மகம்மா. ஒரு நாள் காட்டுல ஆடு மேய்க்க போனேன். அங்க ஜனங்க கும்பலா நின்னாங்க. என்னன்னு நான் போய் பார்த்தேன். அங்க ஒரு குழந்தை இருந்துச்சு. அது தலை கிட்ட ஒரு கரு நாகம் படம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் நான் பக்தியோட நாகராஜனை கை கூப்பி வணங்கினேன். அது என் பக்கம் திரும்பி இந்த குழந்தை உனக்கு தாங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுச்சு. அங்க இருந்த ஜனங்கள்லாம் இது உனக்கு நாகராஜா கொடுத்த வரம்னு சொல்லி அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த குழந்தை தான் நாகம்மா. அவ ஓமாக இல்லைன்னா என்ன மருதியா? அது தெய்வம் கொடுத்த குழந்தை. நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்க. என்னத்த புண்ணியம் செஞ்சு என்ன செய்ய? ஏயா சலிச்சுக்கிற? ஆம்பளை பிள்ளையா இருந்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேம்மா. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு ஒரு புருஷனையும் அந்த நாகராஜனையும் பார்த்து கொடுத்துட்டா. உனக்கு அந்த கஷ்டம் இனி இல்ல. பார்த்தும் ஆச்சு, கொடுத்தும் ஆச்சு. யாருமா? நம்ம ஜமீன்தாரோட மகன் சிவா. அந்த சிவா பைய கண்கட்டு வித்த கத்து வச்சிருக்கான் போல் இருக்கு. அதனாலதான் பாம்பு காவல் காக்குது. ஷூட் பண்ணா கூட மாயமா மறைஞ்சிடுது. கண்கட்டும் இல்ல கிண்கட்டும் இல்ல, ராஜநாகத்துக்கு அவன் அம்மா ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம். அதனாலதான் அந்த பாம்புங்க காவல் காக்குதுங்க. அப்படின்னா அவங்களை எப்படி இழுத்துட்டு போறது? நம்ம வேலைக்கு இடைஞ்சல் பண்ற அந்த நாகங்களை கொன்னுடு வேண்டாம். எங்க கொல்றது? அதான் மாயமா மறைஞ்சிருதே. நாக மண்டபத்துல நம்ம பாம்பு போட்டுருவோம். டேய், அங்க பாருடா.
போன விஷயம் என்னடா ஆச்சு? எல்லாரையும் தீர்த்துட்டாங்களா? கெட்ட செய்தி சாமி. உங்ககிட்ட வந்து கேட்டா கெட்ட செய்தி வராம நல்ல செய்தியா வரும். என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை. நீங்க அனுப்பின செம்புலிங்கம், செக்குலிங்கம், ராமலிங்கம், சிவலிங்கம் எல்லாரும் லிங்கத்தோட லிங்கமா ஐக்கியமாயிட்டாங்க. ஒவ்வொருத்த உடம்பும் ஒவ்வொரு திசையில கிடக்கு. என்னையே உதைக்கிறீங்க சுவாமி? நீங்க அனுப்புனீங்களா ரவுடிங்க? ஒவ்வொருத்தரும் ராட்சசனை விட சக்தி உள்ளவனு பெருமைப்பட்டீங்களே, என்ன ஆச்சு அவங்க கதி? அவங்க செத்தா சாகட்டும். சிவா என்னடானா நாகம்மாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மலையில இருக்கிற கோயில்ல வச்சு அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். சகோதரா, இந்த மேரேஜ் நடந்த ஆஸ்தி எல்லாம் அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்துரும். அண்ணா, விரோதிங்க அதிகம் ஆனா நமக்கு தான் தொந்தரவு. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஓம் த்ருவந்தே ராஜா வர்ணோ த்ருவந்தே த்ருவஸ்பதி த்ருவன் இந்திரசாதி ஓம் கணானான் ஸ்வா கணபதிகம் அவாவயேங் கவிங் கவீனாம் பவஸ்ரவஸ்தமம் ஜெத் ஜமீன்தாரோட மச்சன்களுக்கு இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்தா என்ன பண்றது? மருதையா, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. உடனே தாலியை கட்ட சொல்லுங்கம்மா. மருதையா, அந்த நாகங்கள் வராம தாலி கட்டக்கூடாது. ஐயோ, சகோதரா, கோயிலுக்கு போய் அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தலாம். அந்த பாம்புங்க ரெண்டும் நம்மளை இப்ப கடிக்க வருதடா. இங்க இருந்து போறதுக்குள்ள அவங்க முதலிரவே முடிஞ்சிடும். என்ன பண்றது? தாலி கட்டுப்பா. ஒண்ணு கழுத்த கட்டுப்போ. என்ன பாக்குறேன்? நீ டூழி வாழணும்பா. மந்திரத்தை சொன்னதும் மங்கள காரியம் நடந்துருமா? தோரணத்தை கட்டினதும் துவக்க விழா முடிஞ்சிருமா? மெத்தைய விரிச்சதும் வித்தி ஆரம்பிச்சிருவாங்களா? மேரேஜ் ஆனதும் முதலிரவு வந்துருமா? கள்ளத்தனமா தாலி கட்டினதும் கணவன் மனைவி ஆயிடுவாங்களா? பாருங்க, யார பார்த்து அப்படி சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் அக்னி சாட்சியா அம்மி மிதிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். அண்ணா, அக்னி சாட்சியா அம்மி மிதிச்சாங்களா? அவங்கள அயோக்கியங்களா, இவங்களை ஏதாவது பண்ணா உங்க உயிரை வாங்கிடுவேன். அண்ணா, பாத்தியா கிழவியோட திமிர? நம்ம உயிரை வாங்கிடுவாளா? என்ன ஜான்சி ராணி லட்சுமி பாயா? ஜமீன்தார் மகாதேவனின் ஏகபோக வாரிசான நான் எனது ஜமீனுக்கு உட்பட்ட ஆஸ்திகள் அனைத்தையும் என் சுயநினைவுடன் மனப்பூர்வமாக மன்னார் சாமியின் மகள் தனலட்சுமி என்பவரின் பெயருக்கு மாற்றியிருக்கிறேன். ஏய், மரியாதையா கையெழுத்து போட. முடியாது. சிவா, போடாதீங்க. இவங்க உங்க ஆஸ்தியை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. என்னடி மருதையும் மகள? பரவாயில்லையே, ரொம்ப உஷாரா இருக்க. டேய், வாயை மூடிட்டு கையெழுத்து போடுற. போடலன்னா என்ன பண்ணுவீங்க? போடலன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். கையெழுத்து போட்டாலே இவங்க நம்மள உயிரோட விட மாட்டாங்க சிவா. அண்ணா, ஆட்டுப்பால குடிச்சவ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுறா. இவன் நம்ம வீக் பாயிண்ட பார்த்து பவுல் பண்றா. இவங்க கிட்ட கொஞ்சம் குலவு கிட்ட இருந்தா கையெழுத்து வாங்க முடியாது. இவங்களை அடிச்சு உதைச்சு கையெழுத்து வாங்கிட்டு வா, நான் அங்க இருக்கேன். மரியாதையா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடலன்னா
உன் கண்ணு எதிரிலேயே இவள மானபங்கப்படுத்துவேன். ஜாக்கிரதை. போடுறியா இல்லையா? முடியாது. முடியாது? அவங்கிட்ட கையெழுத்து போடாதுன்னு சொல்றியா? என்ன திமிரடி உனக்கு? நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. நாம இங்க இருந்தா நம்மள கொன்னுடுவாங்க. என்ன பண்ணலாம்? வா, நாம வேற எங்கேயாவது போயிடலாம். இன்னையிலிருந்து நான் தான் சிவா, நீதான் நாகம்மா. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த அயோக்கியன் ஆட்டத்தை அடக்குவோம். வாங்க. அண்ணா, ஒரு நல்ல காரியம் செய்யறப்ப குடிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்துட்டியே. சகோதரா, என்ன வேணாலும் சொல்லு, குடிக்கிறது மட்டும் தப்புன்னு சொல்லாத. அவ சேலையை புடிச்சு இழுத்த, அந்த சேலை பாம்பா மாறிடுச்சு. தைரியமா தப்பிச்சு வந்துட்டேன். சரி, இப்ப நாம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? இது என்ன ஆவியா? சிவாவா இது? ஐயோ, அவளும் கூடவே வந்திருக்கா. நம்மளோட பிரமையா இருக்கும். நம்ம முன்னாலதான் இருக்காங்க. நம்ப முடியலையே. ஏய், நீ யாருப்பா? சிவநாகம். சிவநாகம். அப்ப நீ? நாகசிவம். அண்ணா, என்ன சோதனை? சிவநாகங்கிறாங்க, நாகசிவாங்கிறாங்க. நான் முடிச்ச இறுக்கி போட்டிருந்தேன். எப்படி அவுத்தாங்க? எல்லாம் விசித்திரமா இருக்குடா. இனிமே எல்லாம் விசித்திரம் தான். என்னடா திருட்டு பயல? அப்ப நான் கொஞ்சமா குடிச்சிருந்தேன், இப்ப ஃபுல்லா குடிச்சிருக்கிறேன். நீ பத்திரத்துல கையெழுத்து போடுறியா இல்லையா? ஏய், என் பக்கத்துல வாட போடுறேன். சகோதரா, என்ன இவன் வாடா போடாங்கிறான்? ஐயோ அண்ணா, இவன் என்னன்னா விசில் அடிக்கிறா? ஓ அலட்டால் வேலை ஒண்ணும் என்கிட்ட நடக்காது. முதல்ல இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? அப்படி வா. என் அண்ணன் மேல கை வைக்கிற அளவுக்கு கொழுப்பு ஏறிடுச்சா உனக்கு? நான் மலைப்பாம்புக்கும் பயப்பட மாட்டேன், நாகப்பாம்புக்கும் பயப்பட மாட்டேன். உன்ன சின்னம்மா, சின்னம்மா, எங்களை மன்னிச்சிருங்க சின்னம்மா. உங்ககிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தை என்ன? சிவா, அக்ரிமெண்ட் பேப்பர்ல நீ கையெழுத்து போடலையாப்பா? அந்த பாவிங்க அக்ரிமெண்ட்ல ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதிக்கிட்டு கையெழுத்து போடுங்கன்னு பலவந்தப்படுத்துறாங்க அத்தை. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? யோ மாமன்களா, உங்க தங்கச்சிக்கு நீங்க அநியாயம் பண்றீங்களே, ஆனா நான் செத்தாலும் என் சின்னமாவுக்கு அநியாயம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க 2 பேரும் எங்களை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாங்க அத்தை. ஆமாங்கிறேன். அத்தை, இப்ப அவங்க வருவாங்க, உங்க பேர்ல தான் பத்திரம் இருக்குன்னு பொய் சொல்வாங்க. நாங்க தான் உங்களை அடிச்சோன்னு கூட போய் சொல்லுவாங்க. அத நம்பாதீங்க சின்னம்மா. தங்கச்சி, தனலட்சுமி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க உங்களை அடிச்சாங்கன்னு சொல்லுவீங்க, பத்திரத்துல கையெழுத்து போடலன்னு சொல்லுவீங்க. அட பாவீங்களா, கூட பிறந்தவங்களாச்சு சோறு போட்டு வீட்டுல வச்சிருந்தா ஆஸ்தி எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதுவாங்களான்னு பாக்குறீங்களா? பொய்யுமா பொய்யே. எங்க தங்கச்சிக்கு நாங்க அநியாயம் பண்ணுவோமா? காசாச சொந்த தங்கச்சின்னு கூட பாக்காது. பணம்னா இங்க பணமும் வாய் திறக்கும். தங்கச்சி, இந்த பொண்ணோட பேச்ச நீ நம்பாத. பேச்சாலேயே விஷத்தை கக்கி உன்னை எங்களையும் பிரிக்க பாக்குறான். வேணும்னா இந்த பத்திரத்தை நீயே படிச்சு பாரு.
நீயே படி. படின ஜமீன்தார் மகாதேவன் அவர்களுடைய ஏகபோக வாரிசான நான் என்னை சேர்ந்த ஆட்சிகள் எல்லாவற்றையும் என் சுய நினைவுடன் சாணி தட்டாங்குடி வேணுகோபால் மற்றும் நந்தகோபால். அண்ணனுங்களா நீங்க? இனிமே என் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போங்க வெளியே. அது தங்கச்சி, மான ரோஷம் உள்ளவங்க ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. போங்க. நான் சொன்னல அவங்க 2 பேரும் அயோக்கிய பசங்கன்னு. சின்னம்மா இந்தாங்க. இந்த எஸ்டேட் எல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்க அன்பு மட்டும்தான். என் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் கூட அந்த கழுதைங்களுக்கு இல்ல. வாங்க உங்க அப்பா கிட்ட போலாம். அண்ணா கொஞ்சம் கிள்ளு. ஐயோ கனவுல நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நமக்கு என்ன ஆச்சு? கெட்ட காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் பத்திரம் உல்டாவாயிடுச்சு, சேலை பாம்பாயிடுச்சு. இங்க நம்மள கண்ட உடனே கட 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 கடன்னு நடுக்கிற அந்த சிவா இப்ப நம்ம கடத்துல அறியண்டா. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்னைக்கு இல்லாத துணிச்சல் இப்ப வந்திருக்கு. தீர்க்க சுமங்கலே இருக்கணும். உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நம்ம அன்னபூர்ணா உயிரோட இருந்திருந்தா இவங்க 2 பேரையும் பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பா. அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கல. என்னங்க, என் குடும்பத்தார நம்பி நான் மோசம் போயிட்டேன். நல்ல மனைவியா இருந்து நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. என்ன மன்னிச்சிடுங்க. 20 வருஷங்களா உனக்கு வராம இருந்த புத்தி இன்னைக்கு எப்படி வந்துச்சு? போட்டு விடு. இன்னைக்காவது நல்ல புத்தி வந்துச்சே. எப்படியோ நம்ம சிவா ஒரு மகாலட்சுமியே கொண்டு வந்துட்டான். ஒருத்தருக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும்னா பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களாட்ட ஒரு நல்ல சின்னமா கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். நாகமா அத்தை, நீங்க வேலை செய்யற வேலைக்காரங்க எங்க போனாங்க? அது நான் தான் அவங்கள நேரம் ஆச்சுன்னு அனுப்பிட்டேன். ஏன்? இன்னைக்கு என் கையால சமையல் செஞ்சு நானே உங்களுக்கு பரிமாற போறேன். சின்னம்மா வாங்க. ஏன் அழுதுட்டு இருக்க? நீங்க ஜமீன்தாரோட புள்ள, வெள்ளி தட்டுல சாப்பாடு சாப்பிட வேண்டிய நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுட்டு சாப்பிட தட்டு வெள்ளியா இருந்தானா தகரமா இருந்தானே? சாப்பிட போறது சாதம் தானே. உன்ன மாதிரி அன்பான மனைவி பக்கத்துல இருக்கப்போ எனக்கு எல்லா இடமும் சொந்தம் தான். சரி ஏய் சரி. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்து. ஒழுங்கா ஊத்த, மேலும் கீழே ஊத்துறியா? தாத்தா என் வாய்ஸ் நாகம்மா. மேயவா உன் பாட்டி தகராமா. நல்லா இருமா. புரிஞ்சிச்சு, விஷயம் புரிஞ்சிச்சு. நீங்க 2 பேரும் காட்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னு என் செல்ல புள்ளிங்க சொல்லிச்சுங்க. சரிதான், இந்த நல்ல விஷயத்தையாவது சொன்னாங்களே. ஆமா, இவங்க எல்லாம் ஏன் இந்த கண்ணாடி போட்டிருக்காங்க? மெட்ராஸ் ஐயா. நான் குட்டி, எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கினே தான் பிறந்துக்கிறோம். எங்களுக்கு போய் மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன்னா? உங்க வேஷத்தை பார்த்துதான் நான் அப்படி கேட்டேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரிலையும் கொடை பிடிக்கிறதாட்டம் வீட்லயே நீங்க இந்த கண்ணாடி போட்டுட்டு இருந்தா நான் வேற எப்படி சொல்றது? பரவாயில்லையே, காட்டுல இருந்து வந்தவளா இருந்தாலும் தான் நீ பதில் சொல்றியே. காட்டுல பிறந்தவங்க நாட்டுல பிறந்தவங்களை விட புத்திசாலி. முதல்ல கூலிங் கிளாஸ் எடுங்க, தட்டு எது சோறு எதுனாவது தெரியட்டும். அட உங்களுக்கா? இது என்ன பொரியலா? இது என்ன கூட்டா? இது என்ன இது? இது என்ன இதுன்ற? இல்ல, ஆள தூக்குது, அற்புதம். எல்லாரும் சொன்னுங்க. தாத்தா, எனக்கு ஒரு டவுட். 7 கழுத வயசாகி ஏன் உன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கல? அது ஒரு பெரிய கதைமா. இங்க வா. அவனுங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுங்க மேல அடிச்ச சாணி நான் தான் தாள முடியாத அவனுங்க பொண்டாட்டிக்கு கூட்டு சமயக்காரனை வளர்த்து ஓடி போட்டாளுங்க.
டேய் சிவா, சாப்பிட்டு போய் கொரட்டை விட்டு தூங்காத. என் ரூமுக்கு வந்து என் காலமுக்கு. போய் அவருக்கு பாத சேவை பண்ணுங்க. நீங்க கால் அமைக்கி விட்டாதானே அவருக்கு தன் கால் எங்க இருக்குங்கிறதே தெரியும். சாங்கு சக்கு சா அடி ராக்கம்மா கைய தொட்டு நல்ல ராகத்தில் மெட்டு கட்டு இந்த கட்டிலில் என்ன கட்டு. மாமாய் பாட்டு பாடுனீங்களா? உனக்கு எப்படி கேட்டது? ஏதோ ஒரு கோட்டாங்குற மாதிரி இருந்தது. ஏய், எட்டி உதைச்சனா 32 பல்லு எகிரி போயிடும். மாமோய், அப்பப்ப எட்டி ஓச்சன்னா எகிரி குச்சனா மட்டும் சொல்லாதீங்க. அது மிருகங்களோட பழக்கம். அதுலயும் அது கழுங்களோட பழக்கம். யாரோடது? உதைக்கிறவங்க பழக்கம் மாமா, உங்களுக்கு இல்ல? ஏய், வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரும் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. மாமோய், யாராருக்கு என்னென்ன நடக்கணும் அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நன்றாக இரு. எனக்கு பாதை சேவை செய்து உன் பாவங்களை திருத்திக் கொள். கசங்கிட போகுது. எது? மெத்த. இதான காலு இல்ல, எல்லா இடமும் ஒரே மாதிரி தெரியுது மாமோய். ஸ்டார்டிங்ல அப்படிதான் தெரியும். வேணுகோபால் மாமோய், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? ஒண்ணும் இல்ல, உன் கை காலாடிச்சு காலு கையாடிச்சு மாமோய். என் கால் இருக்க வேண்டிய இடத்துல தாண்டா இருக்கு. நீ வேணும்னா பாரு மாமோய். என்னடா கண்ணை மூடிட்டு கனவு காண்டையடா புறம்போக்கு. ஐயோ அப்பா அப்பா, நான் என்ன பண்ணுவேன்? என் கை காலா மாறிடுச்சு, காலு கையா மாறிடுச்சு. ஐயோ, என் கையும் காலையிட மாறி போச்சு. என்ன எக்ஸிபிஷன்ல வச்சு சம்பாரிச்சிருவானுங்களே. அப்பா அப்பா, தெரியலையே. என்ன பாட்டு பாடுன? அடி ராக்கம்மா, அடி ரக்கம்மா காலால கைய தட்டு. ஐயோ ஐயோ, தனலட்சுமி நந்தா பாக்கல. ஐயோ ஐயோ ஐயோ, கை காலா மாறிடுச்சு, காலு கையா மாறிடுச்சு. காலு கருத்துல கை இருக்கு, கை இருக்கிற இடத்துல கால் இருக்கு. பாத்தீங்களா? ஐயோ கூடா வாய. ஏன்டா இப்படி சாணி தட்டுற? நல்ல கண்ணை திறந்து பாருடா. அடத்துமா கடமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வேணா சிவாவை கேளு. இப்படி குஷ்டு வந்து கூத்தாச்சின்னா கைய காலா தான் தெரியும், கால் உன்னா தான் தெரியும். தூ குடிகார பையல, ஒரு நிமிஷம் வீட்டுல நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. இன்னொரு தடவை கலாட்டா பண்ண கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அவன் ரெண்டு நேரத்துக்கு பேசிக்கிறீங்க. வாங்க, மாட்டு கொட்டாயில படுக்க வேண்டிய மாட்டு வீட்டுல படுக்க வச்சாப்தான். மாமோய், பாத சேவை பண்ணட்டுமா? எப்பா நீ போப்பா, நானே பிடிச்சுக்கிறேன். மாமா, காஃபி. நாகம்மா, எங்கிருந்தோ வந்து இருண்டு கிடந்த என் வீட்டையும் என் மகனோட வாழ்க்கையையும் வெளிச்சமாக்கிட்டேன். நான் உனக்கு நன்றி சொல்லணும் தாயி. அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. உங்க மாதிரி பெரியவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காஃபி குடிங்க மாமா. ஏன் என்னையே பாக்குறீங்க? அம்மா, இந்த அயோக்கியங்கிட்ட இருந்து என் மகனை நீயாவது காப்பாத்துவியாமா? பொறுமையா இருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நாகம்மா, என்ன மாமா? எனக்கு உன்னோட கொலுசு சத்தத்தை கேக்குறப்போ இந்த வீட்டுல எங்களோட குலதெய்வமே நடக்கிற மாதிரி இருக்குமா? ராக்காயே, அவ ஒண்ணுமா மெட்ராஸை சரியா போலன்னு கேட்காட்டி கண்ணாடி கட்டி கையில வச்சுக்கிறியே. அவ கேட்ட கேட்டு விடியா, நீ வேணா கைட்டு கையில பிடிச்சுக்க. எனக்கு என்ன? சாணி மரிச்சம் கிடக்குற காலத்திலேயே நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். உப்பா கேட்க போற. என்னவோ உன் இஷ்டம் செய்ய. என்ன தாத்தா, உங்க கருப்பு கண்ணாடிய கட்டி கையில வச்சிட்டு இருக்கீங்க? அது வந்து மாசத்துக்கு ஒருத்தர ரவுண்டா வருமே, அந்த சந்திர நாட்டக்கிற இந்த மூஞ்சி நெல்லா தெரியணுங்கிறதுக்கு ஒருத்தரந்தாமா. நீங்க ரொம்ப நல்லவர் தாத்தா. நல்லாது ஆச்சி, இப்ப நான் உங்களுக்கு என்ன வேலை பண்ணும்? இந்த சேவல வேக வச்சு மசாலா சேர்த்து நாக்கு ருசியா சமையல் பண்ணி எல்லாத்தையும் என் கையில கொண்டாந்து குத்துரு. எனக்கு கூட அதான். நான் கொடுக்க போற கோழியை ஜோரா ரோஸ்ட் பண்ணி எனக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும். என்ன நான் செய்யணும் தெரியுமா? துனியா சிக்கனு, ஜோரு மசாலா, ஜூடா ரோஸ்ட் எனக்கு. எனக்கு பபிள் கம்மு. ஐயா இல்ல, பட்டர் சிக்கன். அதான் அவளுக்கு. அதான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தாத்தா? பெரியவங்க வார்த்தையை நான் மீறவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் இங்க வரும்.
பாருங்க என் கை இந்தா தட்டுப்பட்டு நாக்கு இந்தா குடுறி ஐயா. அம்மாடி ராக்காயே என்னயா நான் கோழிய துண்ண நீ சேவல துண்ண அதுக்கு என்னயா நாம 2 பேரும் சேர்ந்து சேவல் கோழி ஆட்டம் ஆடினா எப்படி இருக்கும்? அட போயா தோகையில ரெக்கையில கொத்துற அழகு இல்ல கோழி சேவலாட்ட எங்க இருந்து ஆடுறது? எல்லாரும் அதை வச்சு நான் ஆடி நிக்கிறாங்க. வா கத்தர்றேன். என்னடி இது உன் வவுத்துல இருந்து சேவல் குரல் கொடுக்குது? வயிற்றுல இருந்து கோழியில கூப்பிடுது. ஐயோ 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 கோழி 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 ஐயோ 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 கோழி கத்துது. ஐயோ நம்மள பூ வச்சிருச்சு. கோழி 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 ஐயோ கோழி என்னடி சேவல் கோழி ஆட்டம் இல்லைன்னா சேவல் ஓட்டமா போச்சு. ஐயோ கோழி ஐயோ கோழி 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 கோழி. தாத்தா ஆச்சி நாளைக்கு உங்களுக்கு கோழி மசாலா பண்ணி கொடுக்கவா? சிவா என்னமா போய் என் சிங்கப்பூர் ஷூ கொண்டு வந்து என் காலில் மாட்டி விடுறா. சரி மாமா. நேரம் சரியில்லை கண்ணா, அதான் சிவா கையால ஷூ மாட்ட சொல்றேன். அது என்னமா மாமா உன்கிட்ட மட்டும் எனக்கு ஒரு தனி பாசம். இன்னைக்கு என்ன ஃபுல் மூட்ல இருக்க? உனக்கு தெரியாதா, கல்கத்தா டையிங் கம்பெனில பெஸ்ட் ட்ரெஸ் பண்றவங்களுக்காக ஒரு காம்படிஷன் ஏற்பாடு பண்ணாங்க. அதுல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அது வாங்கிட்டு வரதான்டா போறேன். இளஞ்சிங்கங்களே, அழகு தேவதைகளே, அகில இந்திய புகழ்பெற்ற நமது கல்கத்தா டையிங் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 25 வருடங்கள் ஆகிறது. நமது மில்லில் தயாராகும் துணிகளின் தரத்தை பற்றி கேள்விப்பட்ட காரணத்தால் இன்று வெளிநாடுகளிலிருந்தும் கூட நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளி விழா ஃபேஷன் பரேடில் துடிப்போடு பங்கு கொண்ட ஆயிரக்கணக்கான நபர்களில் திரு நந்தகோபால் அவர்கள் உன்னதமான உடுப்புகளை அணிந்து வந்த காரணத்தால் நடுவர் குழு அவருக்கு முதல் பரிசை வழங்கவிருக்கிறது. அவருக்கு உடையழகன் என்ற பட்டத்தை கொடுத்து எமது நிறுவனம் வெள்ளிக்கோப்பையை வழங்குகிறது. உடையழகன் நந்தகோபால் அவர்கள் எமது கம்பெனியின் அழகான உடுப்புகளை அணிந்து எமது கம்பெனி துணிகளின் மதிப்பை உங்கள் அனைவரின் முன்னால் இப்பொழுது எடுத்து காட்டுவார். உடையழகன் நந்தகோபால் அவர்கள் விழா மேடைக்கு வர வேண்டும். தொடுறானுங்களே, கீழே ஒழிஞ்சுக்கோ. அப்பா, நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது.
போச்சுது, எல்லாம் போச்சு. ஐயோ, என் பேண்ட் போச்சு, என் கோட்டு போச்சு, என் ஷர்ட் போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாளா கட்டி காப்பாத்து என் கற்பெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சுன்னு சொல்லி நான் தேடிட்டு வந்து தரேன். யாரும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, நான் பறி கொடுத்துட்டேன். என் மானம் போச்சு. எங்க பறி கொடுத்த? அதான் விழா மேடையில பறி கொடுத்துட்டேன். அங்க எந்த பொண்ணையாவது கலாட்டா பண்ணீங்களா? மூடு வாய. காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்காக போனேன். அங்க வந்திருந்த ஜனங்க எல்லாம் என்ன கல்லால் அடிச்சு தோர்த்திட்டானுங்க. ஏன்டா தரத்துனானுங்க? அது ஏன் கேக்குறேன்னா, ஐயோ, என் ஷூவை காணோம், என் பேண்ட காணோம், என் கோட்டை காணோம். உன் கண்ணுல கொள்ளிய வைக்க தான் உன் உடம்புல ஷூ பேண்ட் கோட்டை எல்லாம் கீழடா. நீ மூடு வாய. ஐயோ, எல்லாம் இருக்குதே, அங்கேயே எல்லாத்தையும் காணோம். ஐயோ, அங்கேயும் இருந்துச்சு, ஆனா உங்க தலையில மூளைதான் இல்ல. மூடு வாய. நீ பொத்ரா வாய. நிச்சயமா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் சேஷ்ட ஒண்ணுக்குது. அவன் என்னடானா காலு கையாயிடுச்சு, கையை காலாயிடுச்சுன்றான். இப்ப இவன் பேண்ட காணும், பூட்ட காணும், கோட்டை காணும்னு பணாத்தி நிக்கிறான். நமக்கு மட்டும் என்னாச்சு? நம்ம வயித்துல இருந்து செத்த கோழி கத்திக்கினே உயிரோட வெளியே வரல. உளறிட்டேனே. ஐயோ, உங்க எல்லாருக்கும் பைத்தியம் என்ன பிடிச்சிருக்கு? ஐயோ, எனக்கு இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கா? நாகம்மா, அம்மா நாகம்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, நம்ம நாக தெய்வங்களை நான் எத்தனை தடவை வேண்டி கூப்பிட்டாலும் இப்ப வர்றதே இல்ல, பாலும் குடிக்கிறது இல்லப்பா. அவங்க வந்தாலும் வரலனாலும் அவங்க அருள் என்னைக்கு நமக்கு இருக்குமா? நீ நல்ல தியானம் செஞ்சு பாலை வச்சின்னா அவங்க நிச்சயம் அதை ஏத்துக்குவாங்க. வாங்க வாங்க, உள்ள போங்க. ஓம் கருடா. உள்ள போங்க போங்க. ஓம் கருடா. ஓம் கருடா. யார் நீங்க? என் பெயர் கருடராஜன். 25 வருடங்களுக்கு முன் உங்கள் எஸ்டேட்டில் இருந்த 2 சர்ப்பங்களை பிடிப்பதற்காக வந்த என் தந்தை அந்த சர்ப்பங்களுக்கே பலியானார். நான் அந்த 2 நாகங்களை பிடித்துக் கொல்ல உங்கள் எஸ்டேட்டுக்கு சென்றேன். உங்கள் உதவியாளர் தடுத்து விட்டார். அதனால் தான் உங்களை பார்க்க இங்கு வந்தேன். ஐயா, 2 என்ன, எத்தனை நாகத்தை வேணாலும் புடிச்சுக்கோ. நம்ம அப்பா விட்டு சொத்தா குறைஞ்சிட போகுது. போயா. பாம்பாட்டியா இருந்தாலும் சரி, மந்திரவாதியா இருந்தாலும் சரி, என் எஸ்டேட்ல என் வீட்லயோ காலடி வச்சா ஷூட் பண்ணிடுவேன். நாகதேவரே எங்க குலதெய்வம். போங்க இங்கிருந்து வெளியே. சிவா, ஏன் உங்க கால்ல காப்பு காய்ச்சிருக்கு? என் மாமனுங்க என்ன பண்ண சித்திரவதைகள்ல இது ஒண்ணு. எங்கம்மா கிளம்பிட்டீங்க? நாங்க 2 பேரும் நாகேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வராத்த. தாராளமா போயிட்டு வாங்க. ஜீப் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. வழி கரடு முரடா இருக்கு. இவருக்கு வர டிரைவிங் சரியா தெரியாது. நம்ம வீட்டுலதான் 2 கழுதைங்க இருக்கே. வேணும்னா என்னம்மா? இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரணுமா? ஜீப்ல இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வா. இந்த தருதல பயலுக்கு நான் டிரைவரா? நான் டிரைவர் தான், அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வராத்த. போயிட்டு வாங்க. வேணு அண்ணனுக்கு இன்னைக்கு என்னாச்சு? மாமா, ஜீப்பை நிறுத்து.
டே மாமா, கொஞ்சம் ஜீப் விட்டு இறங்குடா. என்ன டேங்கிறியா? என்னடா டேய் தடியா, இறங்கட்டா. மாமோய், ஜீப்ப நான் ஓட்டுறேன். உனக்கு ஓட்ட தெரியாதுல்ல? எல்லாம் கதை தான். இந்த உலகத்துல நான் ஓட்டாத வண்டியே கிடையாது. டோய் இழுத்து விட்டனா என் மவனே, அன்னைக்கு கொடுத்த ஒரு அடியிலேயே தலை சுத்தி கீழே விழுந்த. இன்னைக்கு கொடுத்தேன்னா உன் தாட பேந்து பெண்டாயி பல்லு 32 உதிர்ந்து பொக்க வாயினாயிடுவ. மாமோய், நீ ஸ்பீடா ஓடுறியா ஜீப் ஸ்பீடா ஓடுதான்னு பாக்கணுமே. எதுக்கு சிவா சந்தேகம்? ஜீப் தான் ஸ்பீடா ஓடும். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஜீப்பை விட நான் ஸ்பீடா ஓடுவேன்னு. தமாஷுக்கு நான் சொன்னேன். கிடக்கட்டும், செருப்பு எடுத்து தலையில வச்சுக்க மாமா. கால்ல இருக்கிறது யாராவது தலையில வச்சுக்குவாங்களா? வச்சுக்கணும். வச்சுக்கிறேன். வாட்டர் கேன் எடுத்து கழுத்துல மாட்டிக்க. ஜீப்லயே இருக்கட்டும் சிவா. ஏமுண்டா, ஜீப்ல இருந்தா குலுங்கி தண்ணியில கீழே கொட்டிடாதா? கழுத்த காட்டு. வளம்பல் மாமா. ரெடியா? நல்ல பிடி உஷா மாதிரி ஓடி வரணும். அஸ்வினி நாச்சப்பா மாதிரி வேணாலும் ஓடுறேன் இந்த ரோட்ல. ரெடியா? ஓடியா? தங்கு வரு கிழிவே. மாமோய், ஜீப் இவ்வளவு வேகமா போகுமா? இன்னும் வேகமா போவா. போங்கப்பா. வா மாமோய். வாடா. விழுந்து கிடக்குறான் வண்டி மாதிரி. ஏய், நீரு தண்ணி தண்ணி குடி சிவா. சிவா கொஞ்சம் தண்ணி குடி சிவா. தண்ணி கொஞ்சம் குடி சிவா. கொஞ்சம் தண்ணி குடி. நல்லா குடி. சௌதாமினி, என்னங்க வாடிக்கண்ணே, உங்களுக்கு எப்ப மூட் வந்தாலும் உடனே இங்க வந்துடுறதா? என்ன பண்றது? எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. உள்ள பேசஞ்சர் இருக்காரு. பேசஞ்சரா? இது வீடா இல்ல ட்ரெயினா? இது வீடுதான், நான் தான் ட்ரெயின். உன் நாட்டு பேசஞ்சர்ஸ் வருவாங்க போவாங்க. டிக்கெட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னா டிக்கெட் இருக்குதான்னு கேக்குறியா? கையில பணம் இருக்கா? எவ்வளவு தருவ? என்கிட்ட கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. சக்தி இல்லாதப்போ எங்க ஏப்பா வந்த? நான் அள்ளி கொடுத்ததெல்லாம் மறந்துடாது சௌதாமணி. நீ என்னத்தை என்கிட்ட அள்ளி கொடுத்த? எனக்கு தங்க அருணா கயிறு வேணும். காசு இல்லன்னா வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போப்பா. எதுக்குடி உனக்கு தங்க அருணா கயிறு? வைரமாலை கொண்டாந்து கொடுக்கற பேசஞ்சரோட இடுப்புல கட்டுறதுக்கு. என்னடி இது? நீ என் மேல வச்ச அன்பு பாசம்ல? ஐயோ மக்கு, நான் என்ன நீ தாலி கட்டி அழைச்சிட்டு வந்த பொண்டாட்டியா? சொந்த கார் வேற டாக்ஸி வேற. போயா வெளிய. மகாதேவன் சார், இந்த வருஷம் உங்க டீ எஸ்டேட்ல இருந்து எங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நாங்களே குத்தகை கண்டினியூ பண்ண விரும்புறோம். இந்தாங்க, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ఒక ఫుట్పాత్ బాయ్లా ఒక చీప్ క్లాస్ దొంగగా దిగజారిపోయాడు. సారీ, అనవసరంగా నీ గతం గుర్తుకు తెచ్చి బాధ పెట్టావు. నేను మర్చిపోతే కదా మీరు గుర్తు చేయడానికి. కడుపులో రగులుతున్న ఆవేదన అవకాశం వచ్చింది కాబట్టి బయటపడింది. ఐఎమ్ సారీ. ఇట్స్ ఓకే రాజా, టేక్ ఇట్ ఈజీ మ్యాన్, టేక్ ఇట్ ఈజీ. సురేఖ, నువ్వు మారువేషంలో వెళ్లి వాణిని కలిసి మన వివరాలను తెలియజేయి. అనుకున్న ముహూర్తానికి పెళ్లి తప్పగా జరుగుతుందని, పెళ్లి ఏర్పాట్లు చూడమని పిన్ని బాబాయికి చెప్పిరా. ఎస్, ఈలోగా మేము పెళ్లి వాళ్ళ ఇంటికి వెళ్ళొస్తాం. అలాగే. ఏ జన్మ బంధమో మనల్ని ఇలా కష్టాల్లో కలిపింది. మరో జన్మంటూ ఉంటే
మనమందరం సుఖంగా ఒకే ఇంట్లో అన్నా చెల్లెలవై పుట్టాలి. మిమ్మల్ని అందరినీ నమ్మించి ఆ దివాంజీ ఎంత మోసం చేశాడు. బాధపడకమ్మవాణ్ణి, త్వరలోని పరిస్థితులన్నీ సర్దుకుంటాయి. అనుకున్న సమయానికి నీ పెళ్లి జరిపించాలని మేమందరం ఎంతో కష్టపడుతున్నాం. పెళ్ళా? మీరెన్ని కష్టాలు పడుతుంటే నేనేలా పెళ్లి చేసుకుంటాను? నువ్వు ఇలా అంటావని, నిన్ను పెళ్లి కుప్పించమని మెన్నే నన్ను పంపించాడు వాణ్ణి. అన్నయ్యను ఒక్కసారి చూడాలంది. నేను వస్తాను. వద్దమ్మా, పోలీసులు మా గురించి గట్టి నిఘా వేశారు. మా వెంట నువ్వు వస్తే ఎవరికైనా అనుమానం రావచ్చు. అప్పుడు అందరం దొరికిపోతాం. ఇక్కడ పెళ్లి ఏర్పాట్లు పిన్ని బాబాయ్ చూస్తారు. ముహూర్త సమయానికి మీ అన్నయ్యతో పాటు మేమందరం తప్పకుండా వస్తామని. ఇప్పుడు అన్నయ్య ఎక్కడున్నాడు? ఏంటో నువ్వు చెప్పేది? నీలాంటి దొంగ హంతకుడు, నీతి జాతి లేని వాడి చెల్లెల్ని నా ఇంటి కోడలుగా చేసుకోమంటావా? మా పరువు ప్రతిష్ట గంగలో కలుపుకోమంటావా? నేను చేసిన నేరానికి నా చెల్లెల జీవితం నాశనం చేయకండి. దయచేసి పెళ్లి కాదనకండి. పెద్ద మనసుతో ఒప్పుకోండి ప్లీజ్. ఏంటో ఒప్పుకునేది? 10,000 ఇవ్వలేము, 9,000 ఇస్తామంటే ఒప్పుకోవచ్చు. 10 కాసులు పెట్టడం 9 కాసులు పెడతామంటే ఒప్పుకోవచ్చు. 10 పట్టు చీరలు పెట్టడం 9 పట్టు చీరలు. చూడు, ఇంకా వాగావంటే నీ 4 కోసి చేతిలో పెడతాను. నీ ప్రాణాలు తీసి పైకి పంపిస్తాను. ఎల్లుండి ముహూర్తానికి మా వాణి పెళ్లి నీ కొడుకుతో జరిగి తీరాలి. మైండ్. ఒప్పుకుంటే నీ పెద్దరికం మిగులుతుంది, లేదా నీ ప్రాణాలు కూడా నీకు దక్కవు. అబ్బే, అంత దూరం ఎందుకులేనాయనా? అక్కర్లేదు, ఈ పెళ్లి తప్పకుండా జరిపిస్తాం. నువ్వేదో తప్పు చేశావని నీ చెల్లి ఎందుకు కాదంట? లక్షణమైన పిల్ల కదండి? అవును, లక్షణమైన పిల్ల. చూడు, ఆ మాట మీద నిలబడి నీ ప్రాణాలు దక్కించుకో, లేదా వస్తా. ఆ నగల కోసం ఎంతో ఒత్తిడి చేస్తున్నారు. ఆ నలుగురిని ఎక్కడున్నా ఎలాగైనా పట్టుకోవాలి. ఆ నలుగురికి విజయల వాణి అంటే జస్ట్ 6 ప్రాణం. ఆ నలుగురిని పట్టుకోవాలని నేనంటే తల్లి చెల్లి అని చరిత్రలు చెప్తావే. పట్టుకోవడానికి ఉపాయం చెప్తున్నా డాడ్. ఆ వాణిని తీసుకొచ్చి జస్ట్ మనం దాస్తే చాలు. వాళ్ళెక్కడున్నా పరిగెత్తుకొస్తారు. ఎలా దాస్తాం, ఎలా తీసుకొస్తాం? విజయ్ కోసం ఏమైనా చేయగల లేబర్ ఉన్న ఆ పేటలోంచి அம்மாயினை எவரு తీసుకురావాలన్నా చాలా கஷ்டమైన பணி. அப்பன் பிள்ளைங்க எல்லாரும் பணம் பணம்னு பிணந்து நீ கழுகுங்களாட்ட பிடிங்கி தின்னுகிட்டு இருக்கீங்களே. கழுகுன்னு சொல்லு, காக்கான்னு சொல்லு, அது கூட பத்தலைன்னா என்ன கழுதைன்னு கூட சொல்லிக்கோ. எனக்கு ஒன்னையும் பேஜாரு கிடையாதுப்பா. இப்ப எனக்கு தேவை என்ன? துட்டு. அத்த கொஞ்சம் வெட்டு, இல்லாட்டி போனா இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரும். அவள்தான். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, ஒரு பைசா கூட தரமாட்டேன். அப்படியா? பாத்துக்கினே நான் என்ன பண்றேன்னு. நான் என்ன இழுச்சவாயினா? உன்னை எங்க எட்டு போய் நிறுத்துறேன் பாரு. என்ன தாத்தா, என்னமோ பேப்பர் போட்டோ நாங்க பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எங்க மாமா ஏதோ தப்பு பண்ணிருப்பார் போல இருக்கு, அதனாலதான். அவரு என்ன தப்பு பண்ணாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மாமா இவ்வளவு மோசமான ஆளா நெஞ்சிலே அடிச்சு நீ செத்தே போடுவோமா? என்ன தாத்தா செஞ்சாரு? நீ நினைச்சுங்கிற மாதிரி அந்த ஆளு ஒன்னையும் சாது இல்ல, சரியான கொலைக்காரன்றத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. மாமா எங்க இருக்காரு? நீங்க எல்லாம் இருக்கீங்க? நானேதான். சௌதா 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 சௌதான்னு லாட்டரி சீட்டு விக்கிறவன் நீயா? உன்னை பார்த்தாலே பத்தி எரியுது. உனதான் தள்ளி வச்சுட்டேனே, மறுபடியும் ஏன் இங்க வந்த? சௌதாமினி, நான் வெறும் கையோட வரல. எங்க எஸ்டேட் லீஸ் அமௌண்ட் 5 லட்சம் ரூபாயை அமைக்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, 5 லட்சம் ரூபாயா? பம்பர் தான். ஐயோ என் மன்னனே, புல்லாங்குழல் கண்ணனே, என்னையே பிளாட்ஃபார்ம் மேல நின்னுகிட்டு இருக்க. ட்ரெயினுக்குள்ள வாப்பா, நான் உனக்காக ஸ்லீப்பிங் பாத் ரிசர்வ் பண்ணிருக்கேன். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? ஐயோ, அத்தை, அத்தை, என்னாச்சுங்க? ராத்திரி ஒரு திருட வந்தான்.
என் கை காலை கட்டி போட்டுட்டு பீரோல வந்த பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டான். எப்படி இருந்த மாமாவ? அவன் முகத்தை கருப்பு துணியால மறைச்சிருந்தான். இதுவும் வீட்டுல உள்ள திருடன் வேலைதான். கரெக்ட். கருப்பு துணி தானே. அந்த திருடை யாருன்னு எனக்கு தெரியும். வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க. இருக்குது. பாத்தீங்களா? திட்டு பையில எழுந்துடா. முகத்தை மறைச்சுக்கிட்டு மாமா ரூம்ல போய் திருநியா? மூடாவாய். அவன் வீட்டுல அவனே திருடான்னு சொல்றியா? அப்ப இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? நீங்க கொண்டாந்து வச்சிருக்கலாம். ஏன் அந்த வேலையை நான் செய்யறேன்? இந்த தில்லு முள்ளெல்லாம் இவன் வேலை தான். எங்க அம்மா ரூம்ல நகையை திருநவனும் இவனே தான். சின்ன மாமா, சும்மா ஏன் போய் சொல்ற? 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தையும் நகையும் கொள்ளை அடிச்சவனை நானே பிடிக்கிறேன். எவோ யார் மாதிரி உள்ள? எவோ யாருமே இல்லையா வீட்டுல? எவோ யார் வேணும் உங்களுக்கு? வணக்கங்க. சௌதாமணி இருக்காங்களா? ஏ என்னங்க இது? அவங்கள ரமோலினி, ஹேமமாலினி, மதுமோகினி, சௌந்தர்ய ராகனின்னு ரசிக்கிறாங்களே, அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அந்த ராணி இருக்காங்களா? நான் தான் சௌதாமணி. நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கான்ஸ்டபிளா? ஆடுங்கோபுரட்டி, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்த கான்ஸ்டபிள் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாரையும் தெரியும். அம்மோ, இங்க இருக்கிற பெரிய பெரிய புள்ளி எல்லாம் உங்க கையில தான் இருக்காங்களா? வந்த விஷயம் என்ன? யாராவது பேசஞ்சரை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆட ஒரு பெரிய ஆளைய கூட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆபீசரே வந்திருக்காரு. ஆபீசரா? எங்க இருக்காரு? அவரு வெளியே இருக்காருங்க. விடிஞ்சதும் தான் போவாரு. முடிஞ்சதும் தான். உங்களுக்கு போதுங்கிற வரைக்கும் கொடுத்துட்டு போவாரு. அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆட இதுக்கே வாய பழந்துட்டீங்க. பூம்புகார்ல அவருக்கு 10 பெட்ரோல் கிணறு இருக்குது. அப்படின்னா சீக்கிரம் வர சொல்லுங்க. குளிச்சிட்டீங்களாமா? பார்த்தா அப்படி தெரியல. சார், குளிச்சிட்டு ரெடியா இருக்காங்க, வாங்க. கன்னத்துல ஒரு முடி கூட இல்ல. கிள்ளுனா பால் வடியும் போல இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம ஆபீசர் தினமும் வெண்ணெய் தடவை தாங்க குளிப்பாரு. அதான் உடம்பெல்லாம் செலவக்கல்லாட்டம் இருக்கு. நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போ வெளியே. போறானுங்க. ஆபீசரியா, அவங்க போதுங்கிற அளவுக்கு போட்டு தாக்கிட்டே இருங்க பணத்தை. குச்சி வேணுங்களா? போட்டுருங்க. பெட்ரூம்க்கு போலாமா? வேண்டாம், உன்னோட அழகை இங்கிருந்தே பாக்குறேன். ஆபீசர், உங்களுக்கு எந்த ஊரு? நாகனூர். அது எங்க இருக்கு? புத்தூர் கிட்ட இருக்கு. அங்க உன்னால வர முடியாது. எனக்கு இப்படி கடிக்கிறது பிடிக்காது. பாசத்தோட முத்தம் கொடுக்கணும். எனக்கு எப்பவும் கடிச்சுதான் பழக்கம். ஓ சரசொல்லாம் என்கிட்ட நடக்காது. அந்த நந்தகோபால் கொடுத்த நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. எந்த நகை? எந்த கோபால்? காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து என்ன மிரட்டினா பயந்துருவேன்னு நினைச்சியா? பொண்ணு என்ன பண்ற பாரு. ஐயோ, என் சேலை, என் சேலை. ஓய், அந்த நந்தகோபால் கொடுத்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு. என்கிட்ட கொடுக்கல. கொடுக்கலையா? இங்க பார், நான் இன்னொரு தடவை இங்க விசில் அடிச்சா இப்ப நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கூட மாயமா மறைஞ்சு பாக்குறதுக்கு அசிங்கமான போஸ்ல நிப்ப. என்னங்கற? ஓ, வேண்டாம் வேண்டாம், இப்பவே கொடுத்துறேன், இப்பவே கொடுத்துறேன். இப்ப வேண்டாம், நாளைக்கு நீயே அவங்க வீட்டுக்கு வந்து அதை எல்லாரும் முன்னாடியும் கொடு. எங்க ஜென்ம விரோதிகளோட எலும்பு கூட கிடைக்க கூடாது. லாரி எடுத்துட்டு போய் அவங்க காரை ஸ்மாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. கார் நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CAT 6677.
ஐயோ சௌதாமணி, இங்க எதுக்காகடி வந்த? உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கலான்னு வந்தேன். உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? தயவு செஞ்சு போடி இங்க இருந்து. யாருமா நீ? ஒண்ணு இல்ல, நான் ஒரு நித்திய சுமங்கலி. ஊர்ல எல்லா ஆண்களுக்கும் பிடிச்சவ, பெண்களுக்கு பிடிக்காதவ. அம்மா அம்மா அம்மா, என்னடி அப்படின்னா நீ தேவதாசி வம்சம்னு சொல்றியா? யாரா இருந்தா நமக்கு என்ன? முதல்ல நீ போடி இங்க இருந்து. மானங்கட்ட பயலே, ராத்திரி நேரத்துல என் வீட்டுக்கு வந்து குடிச்சு கும்மாள் அடிக்கிற. உன் வீட்டுக்கு வந்தா துரத்துறியா? நான் உன் வீட்டுக்கு எப்போ வந்தேன்? ராமராமா, என்ன கார பிளாட்ஃபார்ம் நினைச்சியா? எனக்கு இந்த அரண்மனை மாதிரி வீடு இருக்கிறச்சே உன் அழுக்கு சாக்கடை வீட்டுக்கு நான் எதுக்கு வரேன்? ஏய், கௌரவமான இந்த வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்றியாடி? நாம கலந்துக்க வேண்டிய நேரம் இதான். நல்லா கேட்டீங்க ஆச்சி. ஏண்டி தழுக்கு சிங்காரி, இவர் உன் வீட்டுக்கு வந்து குடிச்சு கும்மாள போட்டாருங்கிறதுக்கு என்னடி சாட்சி? என்னடி சாட்சி? இந்த நகைங்க தான். நகையா? இதெல்லாம் ஏன் நகை? அட அயோக்கியா, நகையும் பணத்தையும் நீ திருடிட்டு நம்ம சிவா மேல பழி சுமத்திட்டியே. ஐயோ 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 ஐயோ, இந்த நகைங்க எல்லாம் என் பொஞ்சாதி இதுடா. பெத்த தாய் போட்டிருந்த நகைங்களே திருடி பூட்டியாடா. திருட்டு போய மவன ஒரு ரூபாய் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு யோகிதை இல்ல உனக்கு. கூத்தியார் சோக்கு கேக்குதா? ஐயோ, இத்தனை நாள் கில்ட் நகையை போட்டு சுத்துற மாதிரி பண்ணிட்டியேடா. நான் மனிதாபிமானத்தோட வியாபாரம் பண்றவன், திருட்டு பொருளை வாங்க மாட்டேன். இந்தாங்க கொண்டாமா. அம்மா, இது அக்காவோட நகைங்க. இந்த வீட்டு மருமகளுக்கு சேர வேண்டியது. நாகம்மா, இத உங்ககிட்ட வச்சுக்க. தானா, நான் உன்னை பெத்த அம்மா இல்லையா? உங்களை அம்மா அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கே நாக்கு கூசுது. இந்த சௌதாமணிக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்ககிட்ட இல்ல. இவன் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றவன். முதல்ல இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. சௌதாமணி, இந்த புறம்போக்கு முகரையில காரி துப்பு. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஐயோ, வாய்க்குள்ள சாக்கடையே வச்சிருக்கான். அத்தை, நம்ம நாகதேவதை கோயிலுக்கு இன்னைக்கு நீங்களும் மாமாவும் போயிட்டு வாங்க. என்னம்மா விசேஷம்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். அவரு நான் சொன்னா வருவாரா? என்ன சின்னமா சொல்றீங்க? நான் ஏற்கனவே அப்பா ஒத்துக்க வச்சுட்டேன். நீங்களும் எங்களோட வரீங்கல்ல? எனக்கு வேற பூஜை இருக்கு. வீட்டுல இருக்கிற பேய்களுக்கு பூஜை பண்ணணும். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க போங்க. மாமு, துரியோதனோட துச்சாதனோட சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறீங்க. டேய் சிவா, நாகம்மா, பூஜை பூஜைன்னு சொல்லி என் தங்கச்சி உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? எங்க தங்கச்சிய காக்கா பிடிச்சு இங்க ஒரேடியா ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? ஓய், இது என்ன தெரியுமா? தெரியாது. திரிசூலம். இது என்ன தெரியுமா? உடுக்கன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ருத்ர தாண்டவமா? என்னப்பா, என்னாச்சு உங்களுக்கு? கம்மி இருக்குடா. அது ஒண்ணு இல்லம்மா, சந்தோஷம் தாழ முடியாதனால ஆனந்தம் ஓவரா பூச்சா முடிய பூச்சின்னு ஆடி கண்டோம். இன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கல்ல. வர வர உங்களுக்கு என்னாச்சோ? போற காலம் வந்தா இதான். நானா மேடம், எஸ்டேட் மேனேஜர். சிவாவும் நாகமாவும் நம்ம எஸ்டேட்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. சிவாவும் நாகமாவும் எஸ்டேட்ல தான் இருக்காங்களா? நான் இப்ப வரேன். அம்மா, அப்பா. என்னம்மா?
வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேன். அவங்க 2 பேரும் இன்னும் மாயமந்திரம் போட்டாங்களோ தனலட்சுமி இப்ப சுத்தமா மாறி போட்டா. நாம என்ன பண்ணாலும் அவன் நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல. தெரியலன்னு குந்தினே இருக்கிறதா? என் பிள்ளைங்க 2 சரியான ஆம்பளைங்களா இருந்தா அந்த ₹1 கோடி சொத்து என்னைக்கோ என் கைக்கு வந்துட்டு இருக்கு மேடி. ஐயோ 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 ஐயோ, அத பாருங்க, நல்லா தின்னு கொழுத்து போய் கோயில் காளையாட்ட உட்கார்ந்து நிக்கறானுங்க. அப்பா, எங்களுக்கும் வயசாயிடுச்சு, திட்டத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆமா ஆமா, மூடுங்கடா வாயா. என்னத்துக்கு? எருமாட்டு கொடுத்தா வயசாகுது, புத்தியா வந்துடுது. நாங்க 2 பேரும் மண்டே போட்டா நீங்க 2 பேரும் வரட்டிய பொட்டின்னு தாண்டா அழுவீங்க. அப்பா, நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் விரட்டல, நான் உங்க புள்ள வேணுகோபாலே இல்ல. நானும் உங்க புள்ள நந்தகோபாலே இல்ல. அப்பா, இன்னைக்கு ராத்திரி பாத்துக்கினே இரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம் பாரு. நாகா, இப்ப நீ ஏன் ஜன்னல் மூடுன? இன்னைக்கு நாக பௌர்ணமி இல்லையா? ஆமா. சந்திர ஒளி நம்ம மேல விழுந்தா நம்ம இன வழக்கப்படி நாம சர்ப்பங்களா மாறுவோம். காம ஆசைகள் நம்ம மனசுல உண்டாகும். அந்த மாதிரி ஆசைகள் நமக்கு ஏற்படக்கூடாதுன்னுதான் நான் ஜன்னலை மூடி வச்சேன். ஆமா, கடமையை மறந்து காம வலையில விழுந்துடக்கூடாது. தள்ளிப்படுத்துவேன். பௌர்ணமி நிலவும் பாடுது, மனதில் மையல் ஏறுது. ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது. பௌர்ணமி நிலவும் பாடுது, மனதில் மையல் ஏறுது. ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது. பௌர்ணமி நிலவும் பாடுது, மனதில் மையல் ஏறுது. போலே மைவிழி கதைகள் பேசுதே. சந்திரன் ஒளி வரும்போது சந்தனமே நீர் பூசுதே. தாங்காமல் நாள்தோறும் தள்ளாடுதே. மேகமும் மேகமும் சேர்ந்தால் மின்னலும் வானத்தில் தோன்றுமே. தேகமும் தேகமும் சேர்ந்தால் சொர்க்கமும் பூமியில் தோன்றுமே. செந்தூர இதழோரம் தேனூருமே. என்னை உங்கள் கையாலே கட்டிக்கொள் பெண்ணே. பௌர்ணமி நிலவும் பாடுது, மனதில் மையல் ஏறுது. ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது. பௌர்ணமி நிலவும் பாடுது, மனதில் மையல்
தம் தனம் தனம் தம் பத பதமாக பமம்மா மப மப மாரி மகக்க தும் தம் தனம் தனம் மா பாத நீதவ மக மூடிய ஆடைக்கு மேலே அழகோ கண்ணுக்கு தெரியுதே திரையிட்டு மறைப்பதனாலே தினமும் ஆசைகள் விரியுதே உள்ளூர புதுமோகம் உருவாகுதே கடலின் அலையா எந்தன் மனதில் ஆசைகள் பொங்குதே வீணை இசையென நெஞ்சில் புது புது ராகங்கள் கேக்குதே ஏதேதோ ஏக்கங்கள் என்னை தூண்டுதே கையில் என்னை பூ போலே கட்டிக்கொள் கண்ணா பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது கையில கட்சியதை விட்டுட்டு வந்துட்டீங்களே. ஒரு ஓட்ட மகுடியை கொண்டாந்து வாச்சிருந்தா அந்த நாகங்களை அந்த இடத்துல அமுத்திருக்கலாம். புத்தி கெட்டவர்களே, மகுடிக்கு மயங்கி அடங்கும் சாதாரண சர்ப்பங்கள் அல்ல அவை. மூவுலகத்தையும் ஆளக்கூடிய அற்புத சக்தியுள்ள ராஜநாகங்கள். உங்களுக்கு அதன் சக்தி புரியாது. எத்தனையோ இடங்களாக அவைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். வம்சா வழியாக மகாதேவன் விட்டு தெய்வமாகி அவரால் பூஜிக்கப்பட்ட அந்த நாகதேவதை தான் இப்பொழுது உங்களை பழி வாங்குவதற்காக அந்த சிவா நாகமா உருவத்தில் உங்கள் வீட்டில் வந்து குடியேறி உள்ளது. நாக பௌர்ணமி அன்று அந்த சந்திர கிரணங்கள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் மேல் பட்டிருக்கும். அதனால் அவர்களுக்கு காமதாகம் ஏற்பட்டு பாம்புகளாகி இருப்பார்கள். ஒரு நாள் அந்த பாம்புகளை பிடிக்க போன என் தந்தை துரதிர்ஷ்டவசமாக அவைகளிடம் பலியானார். ஆண்டிலிருந்து அந்த நாகங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன். அவைகளை அஷ்டதிக்பந்தனம் செய்து பிடிப்பதற்காக 25 வருடங்கள் நான் இமயமலை ஜகத்குருக்களிடம் சிஷ்ய சேவை புரிந்தேன். இன்றுதான் என் ஆசை நிறைவேறப் போகிறது. இனி அந்த நாகங்களை நான் விடமாட்டேன். இப்பொழுது உங்களுக்கு வேண்டியது சொத்து, எனக்கு வேண்டியது அந்த நாகங்கள். அங்க பாருங்க மேடம், உங்க மகனை. சிவாவுக்காக அந்த சர்ப்பங்கள் உயிரையே கொடுக்கும். அவனையும் அவன் அப்பனையும் இழுத்து வந்து சித்திரவதை செய்தால் அவனை காப்பாற்றுவதற்காக அந்த நாகங்கள் எங்கிருந்தாலும் வந்தே தீரும். நான் இந்த கருடாசிரமத்தில் அஷ்டதிக்பந்தனம் செய்ய போகிறேன். ஒருமுறை வந்த நாகங்கள் மீண்டும் வெளியே செல்ல வேண்டும் என்றால் நான் இறந்தால் தான் முடியும். அது நடக்காத விஷயம். போங்கள், அவர்களை உடனே இழுத்து வாருங்கள். மாமா 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 மாமா
ஆமா டேய் மாமா. ஆமா டேய். என்னடா என்னது கழுத்த ஆடு மாதிரி கத்துறீங்க? இன்னைக்கு மாமாவை கொண்டுட்டு நாளைக்கு அஸ்தி நாங்க கரைக்க போறோம். ஐயோ பாவீங்களா, அவருக்கு தெய்வம் துணையா இருக்குதுடா. இனிமேலாவது நாம தவற உணர்ந்து அவர்கிட்ட என்னைக்கு நந்தியோட இருப்போம்டா. எங்களுக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? மூடுகிறா வாய. அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு இப்பதான் எனக்கு புத்தி வந்துக்குது. நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவரோட காலை கழுவி அவருக்கு சேவை செஞ்சாதான் நாம பண்ண பாவம் தீரும். அத்த செய்யுங்க முன்ன. இப்போ நீயும் வில்லனா மாறிட்டியா? ஏய், பெருசுல எடுத்து போய் ரூம்ல போட்டு புட்டுங்க. டேய் வேணாம்டா, பாருங்கடா, டேய் அழிஞ்சு போடுங்கடா, டேய் தடிங்கடா, சொல்றத கேளுங்கடா டேய். என்னடா எதுக்கு வந்தீங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தீங்க? எங்க ஒரிஜினல் மூஞ்சிகளை வச்சுட்டு தான் வந்திருக்கோம். உங்க மகன் மருமகளை மாதிரி பாம்பு மூஞ்சி வச்சுட்டு வரல. சீ பாவீங்களா, போங்கடா அப்படியே. போறோம். எங்களோட உண்மையை இழுத்துட்டு போறோம். ஏய், இழுத்துட்டு வாங்கடா. டேய் எங்க மாமா விருந்தாளிட பார்த்து பத்திரமா கூட்டின்னு வாங்க. சரிங்க சார். என்ன தகச்சி அப்படியே தகச்சு போய் நின்னுட்ட? தகச்சு போய் நிக்காம வேற எப்படா நிக்கும்? என்ன இது? எதுக்காக உங்க மாமாவை ஏத்திட்டு வரீங்க? இங்க இருந்த நாகமாவ சிவா எங்க? இந்த வீட்ல இந்த டூப்ளிகேட் பாம்புகள் ஆயிடுச்சுங்க. ஒரிஜினல் நாகமாவ சிவாவும் இங்க நிக்கிறவங்க தான். இவங்களை கொண்டு போய் கருடங்கிட்ட ஒப்படைச்சா இவங்களை சித்திரவதை செய்வான். இவங்களை காப்பாத்த அந்த பாம்புங்க அங்க வந்துச்சுன்னு வையே, ஆஸ்தியை நாங்க அமைக்கிடுவோம், பாம்புகளை கருடம் அமைக்கிடுவோம். இல்லன்னா பாம்புங்க எங்களை தீத்துரும். என்ன இங்க இருந்தது நாக தெய்வங்களா? இவங்களை கொல்ல கருடம் கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? உங்களை அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. துரோகிங்களா, சொத்துக்காக எங்களுக்கே அநியாயம் செய்றீங்களா? வாயமூடு. டேய், இவங்களை இழுத்துட்டு வாங்கடா. வரம் பெற்றவனா நீ? அந்த நாக தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றுமா? கூப்பிடு, கூப்பிடு அந்த தெய்வங்களை. கருடா, அவங்கள மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. என் ஆஸ்தி எல்லாத்தையும் வேணாலும் உன் பேர்லயே மாத்திடுறேன். என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் உன்கிட்டயே நான் கொடுத்துறேன். அவங்கள மட்டும் ஒண்ணும் பண்ணாத. வேணும்னா வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்க. மகாதேவா, ஆஸ்தி அனைத்தும் உன் மைத்துனர்களுக்கு. எனக்கு வேண்டியது அந்த சர்ப்பங்கள். நான் வந்ததே அந்த நாகங்களை தீர்த்து கட்டத்தான். கூப்பிடு, கூப்பிடு உன் தெய்வங்களை. கருடம், சிவாவை ஒண்ணும் பண்ணாத. நீயும் என் அண்ணங்களும் சேர்ந்து ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. எங்க சிவாவை விட்டுடுங்க. விடுகிறேன். உயிரை எடுத்து விட்டு அதன் பிறகு விடுகிறேன். டேய் கருடா, என்னடி என்னடி சொன்ன? டேய் கருடாங்கிறியா? அவ்வளவு துணிச்சலா உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நெத்தியில உள்ள குங்குமத்தை இழக்க போற உனக்கு இவ்வளவு திமிரா? ஆரோக்கிய பையலே, நீ என்ன பண்ணாலும் உன்னால என் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிக்க முடியாதுடா. அந்த நாக தெய்வங்கள் ஆசீர்வாதத்தோட கட்டின தாலி இது. இதை என்னோட கழுத்துல இருந்து கழற்ற சக்தி யாருக்குமே கிடையாது. அப்படியா? இன்று இந்த இடத்திலேயே அவனை சித்திரவதை பண்ணிக் கொள்கிறேன். உன் தாலியை அந்த தெய்வம் எப்படி காப்பாற்றுகிறது என்று நான் பார்க்கிறேன். டேய் ராட்சசா, இந்த புனிதமான தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் கணவருக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ஆகாத், ஆகாத். அந்த நாக தெய்வங்களின் ஆதரவு இருக்கும் வரை உங்களுக்கு ஒன்றுமாகாது இல்லையா? அதனால் நீயே அந்த நாகங்களை அழை. அவைகள் உடனே உங்களை காத்திருக்க ஓடி வரும். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று நீயே தெரிந்து கொள்வாய். அவ்வளவு துணிச்சலா உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நெத்தியில உள்ள குங்குமத்தை இழக்க போற உனக்கு இவ்வளவு திமிரா? ஆரோக்கிய பையலே, நீ என்ன பண்ணாலும் உன்னால என் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிக்க முடியாதுடா. அந்த நாக தெய்வங்கள் ஆசீர்வாதத்தோட கட்டின தாலி இது. இதை என்னோட கழுத்துல இருந்து கழற்ற சக்தி யாருக்குமே கிடையாது. அப்படியா? இன்று இந்த இடத்திலேயே அவனை சித்திரவதை பண்ணிக் கொள்கிறேன். உன் தாலியை அந்த தெய்வம் எப்படி காப்பாற்றுகிறது என்று நான் பார்க்கிறேன். டேய் ராட்சசா, இந்த புனிதமான தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் கணவருக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ஆகாத், ஆகாத். அந்த நாக தெய்வங்களின் ஆதரவு இருக்கும் வரை உங்களுக்கு ஒன்றுமாகாது இல்லையா? அதனால் நீயே அந்த நாகங்களை அழை. அவைகள் உடனே உங்களை காத்திருக்க ஓடி வரும். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று நீயே தெரிந்து கொள்வாய். அடியுங்கள் அவனை. நீல
விஷத்தை கத்தி பாவி கொல்ல வாவா இன்றைக்கே நெஞ்சில் வேதனை நீண்ட சோதனை நீ வந்து காத்திட வேண்டும் நாகராஜனே வெள்ளி மலையை விட்டு ஓடி வாவா குதித்தே வாவா பாய்ந்தே வாவா சிவனின் கழுத்தில் தினமும் தவழும் ராஜனாய் அன்பை காட்டணும் நீதான் இங்கு பெண் என் மேல் அன்பை காட்டணும் Hey!